இன்று காலை பல செய்தித்தாள்களில் வன்னியர்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் 10.5 விழுக்காடுக்கு மேல் வந்திருக்கிறது என்று பல ஊடகங்களில் பொய்யான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த தரவுகளில் சில தரவுகள் 3 ஆண்டுகள் கணக்கெடுத்திருக்கின்றார்கள், சில தரவுகள் 10 ஆண்டுகள் எடுத்திருக்கின்றார்கள். அதில் முக்கியமானது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ குரூப் பி தரவுகளே கிடையாது. குரூப் சி குரூப் டி, அதில் அதிகமாக குரூப் டி. இதில் சில தரவுகள் 3 ஆண்டுகளில் வன்னியர்களுக்கு 10 விழுக்காடு கிடைத்திருக்கிறது. அதில் சில தரவுகள் என்ன, கான்ஸ்டபிள் கிளர்க்கு வேலை, இதில் 10% கிடைச்சிருக்குது. ஆனால் இதில் குரூப் ஏல எவ்வளோன்னு இது வரைக்கும் வெளியில் சொல்லலை, குரூப் பியில் ஒன்றும் சொல்லலை. எங்களுடைய நோக்கம் 20% எம்பிசிக்கு எல்லாத்துக்கும் வரணும், வேலை கிடைக்கணும், கல்வி கிடைக்கணும். அதுக்காக தான் நாங்கள் போராடினோம், நாங்கள் பாடுபட்டோம், நாங்கள் உயிர் இழந்தோம், நாங்கள் ஜெயிலுக்கு போனோம். இன்னும் வழக்கு எங்கள் மேலே இருக்குது. எல்லாத்துக்கும் நியாயம் கிடைக்கணும், எல்லாத்துக்கும் நீதி கிடைக்கணும். ஆனால் ஒரு பொய்யான செய்திகளை வேண்டுமென்றே பரப்பி கொண்டிருக்கின்றார். இன்னொன்று, 4 நாட்களுக்கு முன்பு தான் தமிழக அரசு தமிழ்நாட்டினுடைய பிற்படுத்தப்பட்ட ஆணையம் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு இன்னும் ஓராண்டு காலத்தை நீட்டித்து கொடுத்திருக்கிறது, எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கிறார்கள். என்ன எதுக்கு கொடுத்துருக்காங்க தெரியுமா? எக்ஸ்டென்ஷனு தரவுகள் சேகரிக்கிறது. எதுக்கு தரவுகள்? வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு எவ்வளோ கொடுக்கலாம் என்று தரவுகள் சேகரிக்க ஓராண்டு காலம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கிறது தமிழக அரசு 4 நாட்களுக்கு முன்பு. இந்த 4 நாட்களுக்கு பிறகு இவ்வளோ தரவுகள் வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏன் நீங்கள் நியாயமாக வெளியிடுங்களேன். யார் மூலயமோ போட்டு, யாரோ ஆர்டிஐ வச்சு பண்ண மாதிரியும் இப்படியெல்லாம் சொல்லி இது செய்கிறதுலாம் நிச்சயமாக நியாயம் கிடையாது. இந்த சமுதாயம், வன்னியர் சமுதாயம் கூலி தொழிலாளர் சமுதாயம், கல் உடைக்கிற சமுதாயம், கூலி வேலை செய்கின்ற சமுதாயம், ரோடு போடுற சமுதாயம், அதிகமாக மது குடிக்கிற சமுதாயம், கல்வி இல்லாத சமுதாயம், வேலை இல்லாத ஒரு சமுதாயம். அந்த கண்ணோட்டத்தில் முதலமைச்சருக்கு பார்க்க தெரியல. கலைஞராக இருந்தது தான் நிச்சயமாக பார்த்துருப்பார். ஆனால் இவருக்கு அது தெரியல. சமூக நீதினா என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சமுதாயம் வன்னியர் சமுதாயம்னா இது பின்தங்கி இருக்கிறது, பாதாளத்தில் இருக்கிறன்னா அந்த சமுதாயத்தை எப்படி முன்னேற்றலாம், எப்படி கல்வி கொடுக்கலாம், எப்படி வேலை கொடுத்தாதான் தமிழ்நாடு முன்னேறும். அந்த கண்ணோட்டம் கூட முதலமைச்சருக்கு இல்லை. அதுவும் கட்சி செய்தால் பரவாயில்ல, ஏதோ இப்படி குழப்பம் பண்ணால் பரவாயில்ல, அரசாங்கம் ஒரு குழப்பம் பண்ணத்தில் எனக்கு புரியல. எம்பிசி 20 விழுக்காடு, எம்பிசியில் 115 சமுதாயங்கள் இருக்கிறது. இந்த 115 சமுதாயங்களில் 114 சமுதாயம் 6.7 விழுக்காடு மக்கள் தொகையில் கணக்கு. மீதி இருக்கிற ஒரு சமுதாயம், அதாவது 115இல் 114 சமுதாயங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்தா தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் 6.7 விழுக்காடு. அதில் ஒரு சமுதாயம், வன்னிய சமுதாயம் மட்டும் பார்த்தீங்கன்னா 14 விழுக்காடு. ஒரு சமுதாயம் 14 விழுக்காடு, மீதி இருக்கிற 114 சமுதாயங்கள் 6.7 விழுக்காடு. இது தரவுகள், இது ஜஸ்டிஸ் ஜனார்தனம் கொடுத்த தரவுகள். இதை வைத்துத்தான் ஜஸ்டிஸ் ஜனார்தனம் கொடுத்த தரவுகள் வைத்துத்தான் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு கொடுத்தது, இஸ்லாமியர்கள் உள்ஒதுக்கீடு கொடுத்தது. அதற்கு முன்பு அம்பாசங்கர் தரவுகள் வைத்துதான் 20 விழுக்காடு எம்பிசி உருவாக்குனது. அந்த தரவுகள் அடிப்படையில் தான் நான் சொல்கின்றேன் என்று. 14 விழுக்காடு ஒரு சமுதாயம் இருக்கிறது, ஆனால் 10 விழுக்காடு வாங்கிட்டாங்க, 10 விழுக்காடு வாங்கிட்டாங்க, 10 வாங்கிட்டாங்கன்னு ஒரு பொய்யான செய்தியை திருப்பி சொல்றதெல்லாம் இது அரசுக்கு நல்லது கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.